வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் என கேட்டதாய். சின்ன கிராமம் அது. மண் வாசனையும் மனித வாசனையும் கலந்து வாழ்ந்த ஊர். அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தி மல்லிகா அம்மா. அவங்க பெரிய பணக்காரி இல்ல, பெரிய படிப்பு படிச்சவளும் இல்ல. ஆனா அவங்க வாழ்க்கையோ ஒரு நல்ல மனிதனை உருவாக்கிய வாழ்க்கை. மல்லிகா அம்மாவுக்கு ஒரே மகன் கதிர். அவன பெற்ற நாள்ல அவங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. என் வயிற்றிலிருந்து உயிர் வந்திருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெருமை. ஆனா வாழ்க்கை அத்தோட முடியல. கதிர் வளர வளர வறுமையும் கூடவே வளர்ந்தது. அப்பா சீக்கிரமே இறந்துட்டார். கூலி வேலை, சின்ன வீடு, 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். பல தடவை இவன வேலைக்கு அனுப்பலாமா, படிப்பு வேண்டாமேன்னு மனசுக்குள்ள சிந்தனை வந்தது. ஆனா ஒவ்வொரு தடவையும் மல்லிகா அம்மா சொன்னது ஒரே விஷயம்: நல்ல மனிதனா வளரணும், அதுதான் என் கனவு. கதிர் பள்ளிக்கு போகும்போது அம்மா தன் உணவையே குறைத்துக் கொண்டு அவனுக்கு சாப்பாடு கட்டி வைத்தாள். புத்தகம் கிழிந்தாலும் நேர்மை கிழியக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தாள். வருஷங்கள் ஓடின. ஒரு நாள் ஊர்ல பெரிய பிரச்சனை. யாரோ ஒருத்தர் பணத்தை திருடியிருந்தார். எல்லாரும் சந்தேக கண்ணோடு பார்த்தாங்க. அந்த நேரத்துல கதிர் முன்னாடி வந்து சொன்னா, இந்த பணம் தவறுதலா என்கிட்ட வந்தது, எனக்கு இது வேண்டாம். அந்த நொடியில் ஊரே அமைதியாகிவிட்டது. பிறகு ஒரு பெரியவர் சொன்னார், மல்லிகா, நீ நல்ல மகனை பெற்றெடுத்தவள். அந்த வார்த்தை மல்லிகா அம்மாவின் காதில் விழுந்ததும் அவங்க கண்கள் ஈரமானது. அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு நினைவு வந்தது கதிர் பிறந்த நாள். அவனை பெற்றபோது அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மகன் நல்ல மனிதனா உருவானதுக்காக ஊரே பாராட்டும்போது அந்த மகிழ்ச்சி பிறந்த நாளின் மகிழ்ச்சியை விட பல மடங்கு அதிகம். அவங்க மனசுக்குள்ள மெதுவா சொன்னாங்க, நாம அவனை பெற்றதாலல்ல, நல்லவனா வளர்த்ததால தான் இன்னைக்கு நான் அம்மா. மல்லிகா அம்மாவின் முகத்துல அமைதியான புன்னகை. அது பெருமையின் புன்னகை, ஒரு தாயின் உண்மையான வெற்றி. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.